எல்லா போனுக்கும் சென்சிட்டிவிட்டி சொல்லிடுவோமா? வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா எனக்கு வந்து அதிக கமெண்ட்ஸ் அதிக டிஎம்ஸ்லாம் என்னன்னா, என் போனுக்கு ஒரு நல்ல சென்சிட்டிவிட்டி சொல்லுங்க. சென்சிட்டிவிட்டி முதல்ல எப்படி வைக்கணும்னு சொல்றேன், கவனிங்க. நம்மள முக்காவாசி பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரேமை பொறுத்து தான் சென்சிட்டிவிட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. இப்போ உங்ககிட்ட யாராச்சும் வந்து 8 GB ரேமுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி வச்சுக்கோங்க, 6 GB ரேமுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அது பொய், நம்பவே நம்பாதீங்க. சென்சிட்டிவிட்டின்றது உங்க போனோட CPU அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நல்லாவே கிடைக்கும். இப்போ அதை எப்படி ப்ரோ எங்க போனே கரெக்டா கண்டுபிடிச்சு வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தானே நான் இருக்கேன், வாங்க சொல்லித்தரேன். எப்பவும் போல உங்க போன்ல ஃப்ரீ ஃபயர் குள்ளலாம் போயிடாதீங்க, கூகுள் வந்துருங்க. இங்க உங்க போன் பேரு, மாடலு, பக்கத்துல ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிருங்க. இப்போ உங்க போனோட GPU, CPU, RAM, ஸ்டோரேஜோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் ஒன்னு கிடைக்கும். இந்த ஸ்கோரை நல்லா பாத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சென்சிட்டிவிட்டியை வைக்கணும். இப்போ எப்படி வைக்கணும்னு சொல்றேன், தெளிவா கவனிங்க. உங்க போனுக்கு ஸ்கோர் பாயிண்ட் 1 lakhல இருந்து 5 lakh குள்ள வந்துச்சு அப்படின்னா ஜெனரல் சென்சிட்டிவிட்டி 190 வச்சுக்கோங்க, ரெட் டாட் வந்து 165 வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான சென்சிட்டிவிட்டி. அடுத்து உங்க போனுக்கு 5 lakhல இருந்து 10 lakh குள்ள ஸ்கோர் பாயிண்ட் வருது அப்படின்னா ஜெனரல் வந்து 175 வச்சுக்கோங்க, ரெட் டாட் வந்து பாத்தீங்கன்னா 150 வச்சுக்கோங்க. இதுவே 10 lakhல இருந்து 15 lakh குள்ள உங்க ஸ்கோர் பாயிண்ட் காட்டுச்சு அப்படின்னா ஜெனரல் வந்து 155 வச்சுக்கோங்க, ரெட் டாட் வந்து 135 வச்சுக்கோங்க. இதுவே 15 lakhல இருந்து 20 lakh போயிருச்சு ப்ரோ அப்படின்னா ஜெனரல் வந்து 140 வச்சுக்கோங்க, ரெட் டாட் வந்து 115 வச்சுக்கோங்க. 2 மில்லியன்ல இருந்து 3 மில்லியனுக்குள்ள உங்க ஸ்கோர் காட்டுது அப்படின்னா ஜெனரல் வந்து 125 வச்சுக்கோங்க, ரெட் டாட் வந்து 97 வச்சுக்கோங்க. ஐபோனுக்கு அது வேற மெத்தட், நான் அதுக்கு தனியாவே வீடியோ போடுறேன் ப்ரோ. அப்புறம் கீழே இந்த ஸ்கோப்லாம் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு போங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த சென்சிட்டிவிட்டிக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.